ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வீட்டில் புதுசாக ஒன்று ஆட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. டைனிங் டேபிள் தான் வாங்கியிருக்கிறோம். அதோடு சேர்ந்து இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல் தான் பண்ணினேன். இன்றைக்கி எல்லாருக்கும் லீவ்னால லேட்டாக தான் இருந்துச்சு. ஸோ டீ குடிக்கவே அப்படியே பொங்கலும் வச்சுட்டேன். பொங்கல்னால் ஈஸியாக முடிஞ்சிடும் இல்லையா, குக்கரில் வச்சிடலாம் இல்லையா. ஸோ அதனால் அதுவும் அப்படியே வச்சுட்டேன். அப்படி நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சாம்பாரும் வச்சுட்டேன். சாம்பார் ரெடி ஆகிட்டே இருக்குது. பட் எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிட்டு, ரொம்ப லேட் ஆகிட்டு இல்லையா. ஸோ பசிக்க ஆரம்பிச்சிட்டு அதனால் நான் சாப்பிட உட்காந்துட்டேன். அவங்க வந்து சாம்பார் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க பொங்கல். ஸோ அவங்க சாம்பார் ரெடி ஆகட்டும் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நானும் பசங்களும் சரி சாம்பார் இல்லைனாலும் பரவாயில்ல சாப்பிட்றலாம், ஏன்னா பசிச்சிடுச்சு. ஸோ சாப்பிட உட்காந்தாச்சு. இப்போ சாம்பார் ரெடி ஆகிடும். ரெடி ஆனதும் அவங்க சாப்பிடுவாங்க. இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு இல்லையா, லீவ்னாலே லேட்டு தான். இன்றைக்கி எதுக்கு லேட்டு, எல்லாமே லேட் ஆகிடும். ஸோ அப்படியே சாப்பிடவும் நான் உட்காந்துட்டேன். அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு நானும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து லஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லஞ்சுக்கு இன்றைக்கி ரைஸ் வச்சுருக்கேன். அப்புறம் மார்னிங்கே சாம்பார் பண்ணேன் இல்லையா, ஸோ அது இருக்குது. அப்புறம் கொஞ்சமாக மஷ்ரூம் இருந்துச்சு. ஸோ அதை பொரியல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்ருக்கிறேன். மஷ்ரூம் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ தான் மஷ்ரூம் இருந்துச்சு. ஸோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் அதுவும் வச்சாச்சு. எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இது சாம்பார், கீரை சாம்பார் தான் பண்ணேன். அப்புறமா கொஞ்சமாக ரசம் இருந்துச்சு. ஸோ அதுவும் இருக்குது. அப்புறம் மஷ்ரூம், அது அவ்வளோதான். இங்கே ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ லஞ்சும் ரெடி. அப்படியே நாங்கள் சாப்பிட்டுட்டு ஷாப்பிங் கிளம்பிட்டோம். கொஞ்சம் சும்மா அப்படியே ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இங்கே கொஞ்சம் நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அப்படி வந்து பார்க்கலாம் சொல்லிட்டு தான் வந்தோம். இங்கே பார்த்தா நிறைய சேல் போட்டிருந்தாங்க. இந்த பாட்டில்ஸ் எல்லாமே, இந்த கண்டெய்னர் எல்லாமே ஆஃபரில் இருந்துச்சு. 3.50 பவுண்ட்ஸ், அப்புறம் 2.50 அப்படியெல்லாம் இருந்துச்சு. பட் அவங்க வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்தாச்சு. நான் என்ன வாங்கியிருக்கேன்னு காமிக்கிறேன். இது வாங்கினேன். இந்த குட்டி கடாய் அது ஒன்று வாங்கினேன். குட்டியாக ஏதாவது ஃப்ரை பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் அது பார்த்துட்டே இருந்தேன். இது ஆஃபரில் இருந்தனால இது ஒன்று வாங்கினேன். அப்புறம் அவங்களுக்கு ஒரு தெர்மல்ஸ் வாங்கினோம். குளிராக இருக்கனால போட்டுட்டு போகிறதுக்கு பார்த்துட்டே இருந்தோம். ஸோ அதுவும் வாங்கியாச்சு. அப்புறம் எனக்கு இந்த ஜம்பர் வாங்கினேன். இந்த கிரே கலர் ஜம்பர் ஒன்று, அப்புறமா இன்னொரு ப்ளூ கலரில் ஒன்று வாங்கினேன். இதுதான். ஒன்று எஸ்ஸில் வாங்கினேன், ஒன்று எம்மில் வாங்கினேன். அப்புறம் அவங்களுக்கு ஒரு வின்டர் ஷர்ட் ஒன்று வாங்கினோம். இன்னொரு ஷர்ட்டும் வாங்கினேன், 2 ஷர்ட்டு. இதெல்லாமே ஆஃபரில் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அவங்களுக்கு 2 ஷர்ட்டு. இவ்வளோ தான் ஷாப்பிங் பண்ணோம். அப்புறம் அப்படியே வந்து இந்த புது கடையை யூஸ் பண்ணணுன்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதனால் அது எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வாழைப்பழமும் இருந்துச்சு. ஸோ அந்த பழம் வச்சுட்டு பனானா அப்பம் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கிறேன். பழம்புரி அந்த இதுதான் அது. பழம் பஜ்ஜி, பழம்புரி, அதை எதுனாலும் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் பண்ணிகிட்ருக்கிறேன். சரி, ஈவினிங்கும் ரொம்ப அந்த குளிருக்கு சூடாக எதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அதனால் அதை அப்படி பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த புதுசாக கடாய் வாங்கணுன்னு எதாவது பண்ணணும்னு தோணல. அதனால அதை எடுத்துகிட்டு வந்தேன், பண்ணிகிட்ருக்கிறேன். சூப்பராக இருக்குது. கடாய் வந்து ஆக்சுவலாக நல்லா இருக்குது. நம்மளுக்கு ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணுறதுக்கு எல்லாமே நல்லாவே இருக்குது. குட்டியாகவும் இருக்குது, க்யூட்டாக இருக்குது. ஆனால் என்னென்னா இந்த ஹேண்டில் இப்படி நீண்டிகிட்ருக்கனால கொஞ்சம் பயமாக இருக்குது. பசங்க ஏதாவது கிட்ட வந்து ஏதாவது எடுக்க வரப்போ, இல்லை நானே இது போடுறப்போ ஏதாவது தட்டிடுச்சுன்னா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அது மட்டும் ஏன்னா ஆயில் ஃபுல்லாக இருக்குது, கொச்சிட்டே இருக்குது. பசங்களும் வந்து எடுத்துகிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. மற்றபடி ஏன்னா அந்த கடை வந்து குட்டியாக இருக்கனால என்னோடய ஸ்டவ்வில் வந்து கரெக்டாக நிற்கிறதும் சரியாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கீழே கொஞ்சம் இடம் தான் ஃப்ளாட்டாக இருந்தது. ஸோ அதனால் அது கரெக்டாக ஃபிட் ஆகலை ஸ்டவ்வில். எல்லா இதுலேயுமே வச்சு பார்த்தேன், எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நிற்கிது, பட் நம்ம லைட்டாக தட்டினாலும் விழுந்துடும். அந்த மாதிரி ஒரு இதில் இருக்குது. பட் நல்லாயிருக்கு. கடை சூப்பராக இருக்குது. இந்த ஒரு பயமாக இருக்குது, நம்மளுமே தெரியாமல் கை தட்டிட்டுச்சுன்னா விழுந்துடும். ஆயில் வர கொதிச்சுட்டே இருக்கிற மாதிரி தானே நம்ம இதில் பண்ணுவோம். ஸோ அதனால் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதுவே நான் பொறிக்க பசங்களும் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ தட்டிடுவாங்களோ அந்த மாதிரி கொஞ்சம் பயம் இருந்துச்சு.
அப்படியே சுட சுட இன்றைக்கி நம்ம ஊரில் டீ குடிக்கிற மாதிரி குடிக்கலாம்னு சொல்லிட்டு தான் போட்டுட்ருக்கிறேன். சும்மா ஏலக்காய் இஞ்சியெல்லாம் போட்டு குடிக்கலான்னு. இப்போலாம் யூஸ்வலாக நான் வந்து டீ பேக் டீ தானே குடிச்சிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்கு இந்த மாதிரி குடிக்கலாம்னு சொல்லிட்டு அதுவும் போட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா பஜ்ஜியும் இருந்துச்சு. ஸோ சேர்ந்து குடிக்கிறப்போ நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ அதனால் அப்படி போட்டுட்ருக்கிறேன். இதுதான், இந்த மாதிரி நம்ம போடுறப்போலாம் தட்டிடுச்சுன்னா அவ்வளோதான், ஆயில் அவ்வளோதான். அதனால கொஞ்சம் சேஃப் இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே ஓகே தான். இது வேறு நான் போடவே பசங்களை இடையில ஓடி ஓடி வர்றாங்களா. ஸோ அந்த நேரத்தில் கொஞ்சம் சேஃப் இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுது. அப்புறம் அப்படியே பஜ்ஜும் போட்டுட்டேன். டீயும் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. அப்படியே இஞ்சி ஏலக்காய் எல்லாமே தட்டி போட்டுட்டேன். இங்கே பஜ்ஜியும் சுட சுட ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. டீயும் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஆக்சுவலாக டீ வந்து நான் இவங்க அப்புறமா என் சின்னது மட்டும் தான் டீ குடிக்கும். பெருசு வந்து டீ எல்லாம் குடிக்காது. பெருசுக்கு வந்து காஃபி தான் பிடிக்கும். ஸோ எங்கள் 3 பேருக்கு மட்டும்தான் போட்டுட்ருக்கிறேன். அவளுக்கு காஃபி அது அவளே போடுவாள். அந்த மாதிரி தான் அவளுக்கு பிடிக்கும். ஸோ அவளுக்கு போடல, நான் எங்கள் 3 பேருக்கு மட்டும் போட்டுட்ருக்கிறேன். அப்படியே இஞ்சியும் போட்டாச்சு. இதெல்லாம் போட்டாலே அவளுக்கு இன்னும் டீனாலே பிடிக்காது. ஸோ இதெல்லாம் போட்டாலும் பிடிக்காது. அப்படியே டீ பஜ்ஜி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இந்த கப்பு இந்த காஃபி மக் 2 வாங்கினேன். நல்லா இருக்கா? இது இப்போ இல்லை, வாங்கி கொஞ்ச நாள் ஆகிடுச்சு. ஆனால் கிறிஸ்மஸ் கிஃப்ட் மாதிரி வாங்கினேன். அப்போ என் பொண்ணுக்கு வந்து எங்களுக்கு கிறிஸ்மஸ் கிஃப்ட் தரணும் அப்படின்னு ரொம்ப கேட்டுகிட்டே இருந்தா. ஸோ அவள் எங்களுக்கு தர மாதிரி இந்த 2 மக்கும் மம்மி அண்ட் டேடுன்னு போட்டிருக்க மாதிரி காஃபி மக் வாங்கினோம். ஸோ அதை இன்றைக்கி தான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன்.
அதனால் எங்கள் 2 பேருக்கும் டீ அதிலேயே போட்டாச்சு. அப்புறம் பஜ்ஜியும் ரெடி ஆகிடுச்சு. வேறு சின்னது பெருசு வேறு வந்து எடுக்கவே எனக்கு ஆயில் கொட்டிடுமோ சூடாக இருக்குன்ற பயம் வேறு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அங்கே போயிடலான்னு சொல்லிட்டு தான் ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்ருக்கிறேன். அப்படியே சின்னதுக்கும் போட்டு வச்சுட்டேன் கொஞ்சம் டீ. அவளும் ரொம்பலாம் குடிக்க மாட்டா, ஸோ அவளுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டுன்னு. அப்படியே டீ பஜ்ஜி எல்லாமே எடுத்துகிட்டு அங்கே ஹாலுக்கு வந்துட்டேன். ஏன்னா அங்கே சேஃப் இல்லை, ஸோ அதனால் இங்கே எடுத்துகிட்டு வந்தாச்சு. அங்கே சுட சுட ஆயில் இருக்கவே பசங்க வந்து எடுக்கவே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஸோ எடுத்துகிட்டு வந்தாச்சு. இனி அப்படியே டீயும் பஜ்ஜி எல்லாமே சாப்பிட வேண்டியது தான். டைமும் ஆகிடுச்சு. பிக் பாஸ் வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க யூடியூப்பில், அதில் தான் பார்க்குறது. இங்கே என்னென்னா என் சின்னது வந்து அவங்க அப்பாவை போய் டீ குடிக்கிறதுக்கு கூப்பிட போனால் அங்கே அவங்க இவ்வளோ பயம் காமிச்சிட்டாங்களா. ஸோ இவள் பயந்துட்டா. அதனால் சொல்லிகிட்டு இருந்தா, அதை தான் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருந்தா. அவளை கொஞ்சம் நார்மலாக்கிட்டு அவளுக்கும் டீ கொடுத்தாச்சு. சுகர் கம்மியாக போட்டிருந்தேன், ஸோ மேடம்க்கு கொஞ்சம் பிடிக்கல, இருந்தாலும் குடிச்சிட்ருக்குறா. எங்களுக்கு இப்போ நான் யூடியூப்பில் தான் பிக் பாஸ் பார்க்க முடியுது. ஸோ அது யாராவது அப்லோட் பண்ணுவாங்க, ஸோ அதில் தான் பார்க்குறது. லேட் ஆகும்போது அப்லோட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு கரெக்டாக ஈவினிங் டைமில் வர மாதிரி இருக்கும். அந்த டீ குடிச்சிட்டு இருக்கவே அப்படியே பிக் பாஸும் பார்த்துட்டு டீ குடித்தாச்சு. ஓகே, இன்றைக்கி எங்களோட டே இப்படி தான் போச்சுது. ஓகே, அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.